சப்பாத்தி சாதத்து கூட சாப்பிட்றப்பெல்லாம் இந்த பச்சைப்பயிர் கிரேவி சூப்பராக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஆயில் ஊற்றி கடுகு, ஜீரகம், பெரிய வெங்காயம், கறிவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு மசாலா வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா மல்லித்தூளும் மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கினதும் இது கூட நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கிறேன். இந்த பால் ஊற்றுறப்ப அப்படியே கிளறிட்டே இருங்க. அப்படி இல்லாட்டி திரிஞ்சு போயிடும். நல்லா கொஞ்சம் நேரம் கிளறினீங்கன்னா அப்படியே செட் ஆகிடும். கூட உப்பு, நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சைப்பயிர் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ப்ரெஷர் குக்கர் போட்டு ஒரு 7-8 விசில் விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கும். இந்த ஸ்டேஜ் உங்களுக்கு ஓகேனா இப்படியே இருக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சியில் வந்துடும். கொதிக்கிறப்ப ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான பச்சைப்பயிறு கிரேவி ரெடி ஆயிரும். ட்ரை